அக்கா, நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? சின்னா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கும் தெரியும். உனக்குன்னு தனியா ஒரு உலகம் வந்துடுச்சு. அக்கா, ட்ரஸ்ட் மீக்கா, நம்ம 2 பேருக்கும் நடுவுல எப்பவுமே யாரும் வர முடியாது. என்னோட வாழ்க்கையில எப்பவுமே எல்லாரை விடவும் ரொம்ப முக்கியம் நீங்க தான்க்கா. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. காலம் மாறிடுச்சு சின்னா. நீ எப்ப என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்றதை நிறுத்தினியோ அப்பவே எல்லாம் மாற ஆரம்பிச்சிடுச்சு. எதுவுமே மாறலக்கா. நான் ஸ்ருதியை கல்யாணம் பண்ணதுக்கு உண்டான ரீசனே நீங்க தான்க்கா. இல்ல பாட்டி, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. அஸ்வின் திரும்ப வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. கடைசி நிமிஷத்துல அவரோட மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சாம். ஆனா அவர் திரும்பி வந்திருக்கவே கூடாது போல இருக்கு. எப்ப அக்கா என்ன பார்த்தாலும் அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. இப்ப அவங்க அஸ்வினையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே என்னால தானே பாட்டிமா. அக்காவுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வீட்ல நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க நினைக்கிறதும் சரிதான். ஆனா ஏதாவது நல்லது பண்ணணும்னு நான் முயற்சி பண்ணா கூட அது எப்பவுமே தப்பா போயிடுது. ஆனா எனக்கு எந்த கெட்ட எண்ணமும் இல்ல பாட்டி. அம்மா ஸ்ருதி, இன்னைக்கு என்னென்னவோ நடந்துருச்சு. அதனால அஞ்சலியோட மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவ ரொம்ப பலவீனம் ஆயிட்டா. ஆனா நடந்த சம்பவத்துக்கு காரணம் எதுவா இருந்தாலும் அதுக்கு நீதான் காரணம்னு நினைச்சுக்காத. என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு சின்னாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்ல. இத பாருமா ஸ்ருதி, இப்ப அஞ்சலி இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எப்பவும் அஞ்சலி உன்னை வெறுத்ததே கிடையாது. உன்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கும் சின்னாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அஞ்சலி ரொம்ப ஆசைப்பட்டா. அஞ்சலியோட ஆசை ஒன்னே ஒண்ணுதான் தெரியுமா? நீங்க 2 பேரும் எப்பவும் நல்லா இருக்கணும். உண்மையாவா? நான் ஸ்ருதியை காதலிச்சதுனால தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு நீங்க எப்பவுமே நினைக்காதீங்க. ஆனா அன்னைக்கு நைட் ஸ்ருதி இந்த வீட்டுக்கு என்னோட மனைவியா வந்தது நான் உண்மைன்னு ஒத்துக்கிறேங்க. ஆனா அதை கூட உங்களுக்காகத்தான் நான் பண்ணேன். குழந்தைக்காக மட்டும்தான் அப்படி செஞ்சேன். ஏன்னா நான் எதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவளும் ஷாமும் எங்களுக்கு கல்யாணம் நடந்தப்போ எனக்கு ஸ்ருதி மேல எந்த அஃபெக்ஷனும் இல்லக்கா. ஏதோ கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நான் அவளை நேசிக்க ஆரம்பிச்சேன். அக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எப்போ நீங்க என்கிட்ட சொல்லுவீங்களா, என்னோட லைஃப்லயும் கண்டிப்பா ஒரு பொண்ணு வருவான்னு. அவ மட்டும் இல்லைன்னா மூச்சை நின்னு போற மாதிரி இருக்கும். உனக்கு ஞாபகம் இருக்காச்சுன்னா? நீங்க சொன்ன அந்த பொண்ணு ஸ்ருதி தாக்கா. அவ என் கூட இல்லைன்னா எனக்கு என் மூச்சை நின்னு போற மாதிரி இருக்கும். என் லைஃப்லயும் இப்படி ஒரு பொண்ணு வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. ஆனா இது எனக்கும் நடந்துருச்சு. நான் அவளை ரொம்ப காதலிக்கிறேக்கா. பட் ஐ லவ் யூக்கா. ஆனா அக்கா, அவ வந்ததுனால நம்மளோட ரிலேஷன் எப்பவுமே மாறாது. அண்ட் தயவு செஞ்சு இப்படிலாம் எப்பவுமே யோசிக்காதீங்க. இனிமே இப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. சரி சின்னா, இனிமே நான் எப்பவுமே இப்படி பேச மாட்டேன்.
அஜய், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஏதோ கோவத்துல தான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிட்டேன். அப்ப நான் சொல்லணும்னு நினைச்சது ஒண்ணுதான். எப்படி அத்தம்மா டென்ஷனா இருக்காங்களோ, அக்கா வருத்தத்துல இருக்காங்களோ, நீங்க எல்லாம் டென்ஷன்ல இருக்கீங்களோ, அதே மாதிரி தான் எனக்கும். உங்க எல்லாருக்கும் நான் துணையா இருக்கணும்னு நினைக்கிறேன் அஜய். எப்படியாவது அத்தைக்கு ஒரு துணையா இருக்கணும், அக்கா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடணும்னு தோணுது அஜய். நானும் இப்ப இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க எல்லாருமே என்ன பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க? நீ சொல்றது உண்மைதான் பிரியா. நிஜமாவா சொல்றீங்க? இத பத்தி நான் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன். இது வரைக்கும் நடந்த விஷயங்களை நான் புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணேன். பிரியா, எல்லாத்தையுமே நம்ம புதுசா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம். எதெல்லாம் சரியில்லையோ அதெல்லாம் சரி பண்ணலாம். பிரியா, இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோமோ அதை விட இன்னும் சந்தோஷமா இருக்கலாம். கண்டிப்பா அஜய். என்னால வார்த்தையில சொல்ல முடியாது. ஆனா நீங்க இப்படி பேசுறதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரியா, ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இரு. இன்னைக்கு நடந்த விஷயங்கள், இதுக்கு முன்னாடி நடந்த தப்ப தயவு செஞ்சு திரும்ப பண்ணிடாத பிரியா. அஜய், இல்ல பிரியா, ஏன் எதுக்குன்னு உன்னை நான் கேட்கவே இல்லை. எனக்கு நல்லா தெரியும், நீ சொன்னதுலயும் ஒரு சில நியாயங்கள் இருக்கு. ஆனா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னா அதனால இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. இனிமே இப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் அஜய். அக்கா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களே என்கிட்ட சொன்னாங்க தெரியுமா, ஸ்ருதி எல்லாமே கண்டிப்பா சீக்கிரத்துல சரியாயிடும். ஐ ப்ராமிஸ். ஆனா ஒண்ணு, இன்னைக்கு நீ உன் சேலஞ்சில் தோத்து போயிட்ட மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வின். நீயே ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்ட. இப்ப நீ கண்டிப்பா என்ன உன் புருஷனா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா நீ தூங்கும்போது உன்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னத்த, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? இல்ல வேணும்னா சொல்லுங்க, நான் உடனே அங்க வரேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆமா சுருதி, என்ன ஆச்சுமா? உன் அத்தைக்கு உடம்பு சரியில்லையா என்ன? ஒண்ணு இல்ல பாட்டி, அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா. அப்படியா சுருதி? நானும் உன் கூட வர்றேன். ஒரு தடவை அவங்கள பாத்துட்டு வரலாம். இல்ல பாட்டி, அந்த அளவுக்குலாம் பிரச்சனை இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஒரு வாட்டி அவங்கள போய் பாத்துட்டு வந்துடவா? சரிம்மா, நீ மட்டும் போயிட்டு வந்துரு. ஒருவேளை நாங்க யாராவது வரணும்னு தோணுச்சுன்னா உடனே எங்க கிட்ட சொல்லு. நீங்க இப்ப இருக்க வேண்டியது இங்கதான் பாட்டி, கவலைப்படாதீங்க. நான் போய் அத்தையை அங்க பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா அங்க போயிட்டு வா சுருதி. அப்புறம் மதுமதிய முடிஞ்ச வரைக்கும் நல்லா பாத்துக்க. பாட்டிமா, இத பத்தி நீங்க அக்கா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அது நானே அக்கா கிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க தேவையில்லாம டென்ஷன் ஆயிடுவாங்கல்ல.
சின்னா, என்னாச்சு பாட்டி? சின்னா, மதுமதிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சா? நானும் உன் கூட சேர்ந்து அங்க வரேன். இல்ல இல்ல, அது வந்து நான் மட்டும் போயிட்டு வரேங்க. நீங்க இங்க இருந்து தயவு செஞ்சு அக்காவை ஸ்ருதி, நான் பார்த்து. அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், புரியுதா? இந்த இது நான் ஜாகிங் போயிருந்தேன், உனக்காக வாங்கிட்டு வந்தேன். ஐ ஹோப் உனக்கு இது சென்னாவா? ஸ்ருதி, மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வின், கொஞ்சம் இங்க பாக்குறீங்களா? எதுக்கு இப்படி காலில் விழுந்து கெஞ்சுற? ஏற்கனவே நான் புருஷனா ஏத்துக்கிட்டேல. நீ ஓடி வந்து என்ன கட்டுப்பிடிப்ப. நான் உங்களை கட்டி பிடிப்பேனா? அது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு நான் உங்களை என் ஹஸ்பண்டா ஏத்துக்குவேன். என்னங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த சென்னாக்கு ரொம்ப நன்றி. ஏன் ஸ்ருதி இந்த மாதிரி பண்ற? அத்தை உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நானும் உன் கூட சேர்ந்து வந்திருப்பேன். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா. நீங்க இங்கே இருங்க. இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. அத்தை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்க்கா. அவங்களுக்கு சீக்கிரமா சரியாயிடும். நீங்க இங்க இருந்து எல்லாத்தையும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கக்கா. உங்க வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுத்தணுங்கிற ஆசை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இப்படி என் மேல கோவமா மட்டும் இருக்காதீங்கக்கா. ஸ்ருதி, அத்தைக்கு என்னாச்சு? அது அத்தைக்கு பிளட் பிரஷர் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஓ, சரி, டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கிளம்பி போங்க. ம்? நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக என்னோட ரூமுக்கு போறேன். அக்கா, நீங்க பாத்தீங்களா? அக்கா என்கிட்ட அம்மா சுருதி, இதுல லட்டு இருக்கு. உன் அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேல, ஆனா இத உங்க அம்மா அப்பா தாராளமா சாப்பிடலாம். இது அவங்களுக்காக, அவங்களுக்கு கொடுத்துரு.
அப்புறம் நீ தேவையில்லாம கவலைப்படாத. உன் அத்தைக்கு சீக்கிரமா சரியாயிடும். என்னம்மா சுருதி, போன தடவை நீ அங்க போனப்ப இதே மாதிரிதான் உன் கண்ணுல கண்ணீர் வந்தது. அப்ப நீ என்ன சொல்லிட்டு போன தெரியுமா? எல்லாருடைய ஞாபகம் வரும்னு சொன்ன. நான் உண்மையா சொல்றேன் பாட்டி, உங்க எல்லார் ஞாபகமும் எனக்கு வரும். அண்ணா, இந்த பாஜே டீ குடி. தேங்க்ஸ்மா. கிழிஞ்சு போடுவேன். நீதான் கிளம்பி மெட்டர்னிட்டி ஹோமுக்கு போக போறல, போனதுமே அங்க இருந்து அவசரமா திரும்பி வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. இல்ல ஆசை தீரி உங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு வான்னு சொல்ல வரேன். ஹலோ, ஹாய், பாய் பாய். நீங்களும் கவனமா இருங்க அத்தை. நான் போயிட்டு வரேன் அஜய். அக்காவை பாத்துக்கங்க. ஸ்ருதி, நில்லுங்க. வாவன் இருக்கால, அவ உங்களை டிராப் பண்ணுமா? பாத்தீங்களா, லேப்டாப்ப கூட ஆஃப் பண்ணிட்டான். இல்ல வேண்டாம், நான் தனியாவே போய்க்கிறேங்க. இல்ல ஸ்ருதி, ப்ளீஸ், நீங்க கண்டிப்பா வாவின் கூட போய் தான் ஆகணும். இல்லன்னா அவனோட இதயமே வெடிஞ்சு போயிடும். சாரி, ஐ மீன் உடைஞ்சு போயிடும். ஆமா சுருதி, சின்ன ஒன்ன இறக்கி விடட்டும். இல்ல, ஸ்ருதி, டோன்ட் வரி, அத்தைக்கு எதுவும் ஆகாது. ஸ்ருதி, உனக்கு எதுவும் ஆகல இல்ல? வேற ஏதாவது விஷயமா என்ன? வர்ற வழியிலே நீ ரொம்ப சைலண்டா இருந்த. என்ன ஸ்ருதி, உனக்கு என்னாச்சு? உன்னை சுத்தியும் கொஞ்சம் திரும்பி பாரு. இத பாரு, கிளைமேட் சூப்பரா இருக்குல்ல? அப்புறம் என்ன சொல்லுவ? இன்னைக்கு கிளைமேட் சூப்பரா இருக்கு, அத்தை வீட்டுக்கு போறதுக்கு ஒரு காரணம். வாட் த ஓகே ஓகே, நான் இதுக்கு மேல எதுவும் சொல்லல. இங்க பாரு, ஸ்ருதி, உனக்கு என்னாச்சுன்னு கேக்குறேன்ல? அது அத்தை, நீ போ, நான் பேக் எடுத்துட்டு உள்ள வந்து வைக்கிறேன். இல்ல, ஏன்? அது நீங்க உள்ள வந்தீங்கன்னா அத்தையும் அம்மாவும் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அத்தை ரெஸ்ட் எடுக்கவே மாட்டாங்க. சரி, ஓகே. டேக் கேர். ஸ்ருதி, இங்க பாரு, நான் போயிட்டு வரேன்.